பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசுகிற எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் தேவ ஆவியானவர் எங்களோடு பேச, எங்களுடைய இருதயங்கள் நல்ல நிலமாய் காணப்பட, எங்களுடைய மன நிலைமை ஆண்டவரே உம்முடைய சமாதானத்திற்குள்ளாய் ஆட்கொள்ளப்பட, தேவனே நீர் இந்த நேரத்தில் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கவனம் சிதற செய்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று செபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்கு கூர்மையாய் செவி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அதன்படி செய்கிறவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். We pray, Lord, that we will decrease and that you will increase as we hear your word this evening. இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை பெரிய வியாழக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். We welcome each and every one of you in the name of our Lord and Savior Jesus Christ for this Maundy Thursday service. Some of us were able to get a copy of the sermon notes. If you have, there's a minor typo error that I'd like to correct at the beginning. From John, the gospel reading is from John chapter 13, not 12. John chapter 13, verses 1 to 17 is the reading that we had read just now. யோவான் 13ஆம் அதிகாரம் 1-17 வரை நாம் வாசித்தோம். அது குறிப்பிலே ஒரு சிறிய தவறு இருக்கிறதுனால இதை ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொள்வது உதவியாயிருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, our Lord Jesus, was known by many titles. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வித்தியாசமான பெயர்கள் சூட்டப்பட்டதாய் இருந்தது. He was called Son of Man, Son of God, Holy One, the Truth, the Way, the Life, and the list goes on. இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன், சத்தியம், வழி, ஜீவன், இப்படிப்பட்டதான பெயர்கள் சூட்டப்பட்டவராய் அவர் காணப்பட்டார். ஆனால் இதிலே அதிக முக்கியமான ஒரு காரியங்களிலே பெயர்களிலே ஒரு முக்கிய பெயர் என்று சொன்னால் அவர் ஊழியராய் அங்கே காணப்படுகிறார், பணிவிடை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். One of the important titles that is given to Jesus is the title of a servant. And this is a title that we tend to overlook or forget many times. அநேக வேளையிலே இந்த சூட்டப்பட்ட இந்த பெயர் நாம் அதிகமாக மறந்து செல்கிற ஒரு பெயராக இருக்கக்கூடும். Because when we call ourselves as Christians, we follow in the footsteps of Jesus. நம்மை நாம் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படும் பொழுது அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று மறந்துடக்கூடாது. அப்ப இயேசு அவர் பணிவிடை செய்கிற
ஒரு ஊழியராய் அவர் காணப்பட்டார். He was a servant who served. Because in Mark chapter 10 verse 45 the scripture says like this. மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். For even the Son of Man did not come to be served, but to serve and to give his life as a ransom for many. வாசியுங்கள் தமிழிலே. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றான். For the Son of Man did not come to be served. அவர் ஊழியம் கொள்ளும்படியாய் மற்றவர்கள் அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக இயேசு வரவில்லை என்று அவரே சொல்லுகிறார். Jesus himself says that he did not come to be served, but rather he took on a very different unique position. ஒரு விசேஷித்த ஒரு பகுதியை அவருக்குள்ளாய் அவர் கடந்து செல்லுகிறார். என்ன பகுதி என்று பார்த்தோம் என்றால் பணிவிடை செய்கிறவராய் தன்னை அவர் மாற்றுகிறார். He becomes one who serves, and he goes on to say he gave his life as a ransom for many. அநேகரை மீட்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். So Jesus is the servant of the most high God. இயேசு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரராய் தன்னை தாழ்த்தி அங்கே வருகிறார் என்று பார்க்கிறோம். But how is he able to be such a servant? இப்படிப்பட்ட ஒரு ஊழியராய் பணிவிடை செய்கிறவராய் அவர் எப்படி காணப்பட முடியும்? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ராஜா உடனடியாக தன்னை தாழ்த்துவது பணிவிடை செய்வது சுலபமான ஒரு காரியம் அல்ல. It is not an easy thing for a king to humble himself and then to serve. When we are high up in our positions, to find ourselves to serve in very simple ways is a very challenging task. நாம் உயர்ந்த நிலையில் காணப்படும் பொழுது நிற்கும் பொழுது அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து பணிவிடை செய்வது போராட்டமான ஒரு காரியம். எப்படி நானா அப்படின்னு யோசிப்போம். We may have this question, am I to do this? நான் செய்யணுமா? நான் பணிவிடை செய்யணுமா? How do I do this? See, one of the practices we have been trying to do for a few months, it's working or not, you must tell me, is that we all wash our own plates after breakfast in the church. ஒரு குறிப்பிட்ட காரியம் நாம் சபையிலே செய்து கொண்டு வருகிறோம். நம் காலை உணவு ஆராதனை முடிந்து எடுத்த பிறகு நம்முடைய மங்குகளை கழுவ வேண்டிய அவசியம் உண்டு. But how do we find doing it? Maybe at home we don't do it, but then in the church we are asked to do it. வீட்டில் ஒரு வேளை நாம் செய்யாமல் இருக்கலாம். வீட்டில் அம்மா கழுவிடுவாங்க, நாங்கள் எங்கேது கழுவணும். At home maybe mom washes for you and us. But here we are asked to wash our own plates. But if it was Jesus, இயேசுவா இருந்திருந்தார் என்றால் what would he do? அவர் எதை செய்திருப்பார்? எப்படி செய்திருப்பார்? So to even wash plates, sometimes it's a challenge for us. சில நேரத்தில் நம்முடைய சொந்த மங்கு கழுவுறதற்கு கூட ஒரு போராட்டமாக இருக்கும். பாஸ்டர் பாருங்க எங்க சொல்றாரு இந்த காரியம்லாம். Some might be thinking, why is pastor mentioning this in this kind of sermon? Washing. But it's an act of service. கழுவுகிற காரியம்தான், ஆனால் அது பணிவிடை செய்கிற ஊழியம் செய்கிற ஒரு காரியமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். So Jesus was a king. He is not only a king, he is the King of Kings. But he took a form of a servant. Our Lord was able to be a servant because he had a servant's heart. நம் கர்த்தர்
எப்படி அவர் ஊழியம் செய்கிறவராய் பணிவிடை செய்கிறவராய் அவர் மாற்றிக்கொண்டார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவருக்கு இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் அவர் வாழ்ந்தார். He was able to do it because he had such a heart, he lived such a life. In Philippians chapter 2 verse 7 it says, in Philippians chapter 2 verse 7, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவனமாய் வாசிக்கிறோம். But emptied himself, taking the form of a bond servant and being made in the likeness of men. வாசியுங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் அடிமையின் ரூபம் எடுப்பதற்கு முன்பே ஒரு காரியத்தை செய்கிறார். Before taking on the form of a bond servant, he does something. He empties himself. In the Greek, it is used as word kenosis. Kenosis என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கிரேக்க மொழியிலே. அப்ப என்னவென்றால், ஒரு பாத்திரம் நிறைந்திருக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை வெளியே ஊற்றுகிறது. It symbolizes that when a jar is full, when a vessel is full, whatever is inside, the liquid that is inside is poured out to empty the vessel. And that is what kenosis means. And that is what Jesus does when he empties himself. He has all authority, power, all the titles in the world, but he empties himself. அவருக்கு சகல அதிகாரம் வல்லமை உண்டு, சகல பெயர்கள் சூட்டப்பட்டவராய் இருப்பினும் அவர் தன்னை தானே வெறுமையாக்கி, to empty ourselves, to make ourselves as nothing. நான் ஒன்றும் இல்லை. நம்முடைய சாதனைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. All our achievements, experiences, our education, everything, when it comes to the service of God, it becomes nothing. Today I was watching a very short video clip of a Vaisakhi celebration in a Sikh temple. I'm sure some of us probably had seen that also. ஒரு சிறிய வீடியோ காட்சி இன்றைக்கு காலையிலே பார்த்தேன், கவனித்தேன். அது சீக்கியர்கள் இன்றைக்கு அவர்கள் வசாக்கி கொண்டாடுகிறதுனால ஒரு சீக்கிய கோயிலில் நடந்த ஒரு சம்பவம். தி KL police chief taking chapati and serving people. KL அவர் தான் முக்கிய போலீஸ் அதிகாரி. ஆனால் அவர் சப்பாத்தி எடுத்து பணிவிடை செய்கிறவரா அங்கே சேவா அவர்கள் சொல்கிறார்கள். he is doing சேவா, he is serving, பணிவிடை செய்கிற அவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவருடைய கீழ் அதிகாரிக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். high ranking officer, but he is going down and serving food for those who are lower ranked than him. An example, but the example of Jesus is the greatest. Not only he does it one day, he lived his life by emptying himself. ஒரு நாள் இயேசு செய்த ஒரு சம்பவம் மாத்திரமே அல்ல, தன்னுடைய ஜீவியத்தையே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் ரூபம் எடுத்து he took on the form of a bond servant, not even a normal citizen, but a bond servant, someone who submits to the master. தன்னை தாமே தம்முடைய எஜமானுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு ஊழியராய் பணிவிடை செய்கிற அடிமையின் கோலம் எடுத்தார் என்று வேதம் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். And being made in the likeness of man. He was like us. Coming down from heaven to earth was already a great act of humbling himself. பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு இறங்கி வந்ததே ஒரு பெரிய தன்னை தாழ்த்துகிற செயல் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். But beyond that he goes further to say, I am going to be a servant. I am one who serves. நான் பணிவிடை செய்கிறவராக
உங்கள் மத்தியில் இருக்கிறேன். Our Lord Jesus was not forced by anyone to become a bond servant. யாரும் இயேசுவை கட்டாயப்படுத்தி அல்லது பிதா ஆனவர் அவரை கட்டாயப்படுத்தி அவர் அடிமையின் கோலம் ரூபம் எடுக்கும்படியாக யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. No one forced Jesus to take on the form of a bond servant. He voluntarily made that step. அவர் தாமே அந்த தீர்மானத்தை எடுத்து, சுயமாய் அந்த தீர்மானத்தை எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி பிதாவின் சித்தத்திற்கு அடங்கி அந்த காரியத்தை செய்கிறார். It is not something that he did because he didn't like it. He submitted completely to the Father's authority. முழுவதும் பிதாவினுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். He voluntarily humbled himself and took upon himself the position of a servant to serve. அவர் தன்னை தாழ்த்தி அடிமையாய் தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாய் ஊழியம் செய்யும்படியாய் முழுமையாய் அவரை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். So that's the servant's heart. பணிவிடை செய்கிறவருடைய இருதயத்தை இயேசுவின் இடத்தில் பார்க்கிறோம். It is a heart that is emptied out of all its pride. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாம் பெருமை வெறுமையாக்கி தன்னை தாமே வெறுமையாக்கினது போல நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருதயத்தில் நம்மை பெருமைப்படுத்துகிற நாம் பெருமையாய் நினைத்துக் கொள்ளுகிற காரியங்களை வெறுமையாக்கும்படியே கர்த்தர் அழைக்கிறார். The Lord invites us today to empty ourselves of every form of self-pride, anything and everything that makes us become proud of who we are. But ultimately, we become children of God, servants of God. தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்காக பணிவிடை செய்கிறவர்களாக நாம் மாற்றப்பட்டவர்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். From the servant's heart, we go to the servant's hands. பணிவிடை செய்கிற இருதயத்திலிருந்து பணிவிடை செய்யும் கரங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். In Luke chapter 22 verse 27, லூக்கா 22 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, For who is greater, the one who reclines at the table or the one who serves? It is not the one who reclines at the table, but I am among you as the one who serves. வாசியுங்கள். பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று இயேசு தம்மை குறித்து பேசுகிறார். Jesus says the one who is seated at the table is greater, the one who is serving is lower. But Jesus says, I can be the greater one, I can be seated, but rather I would love to serve. பணிவிடை செய்வது எனக்கு விருப்பமாய் இருக்கிறது, பணிவிடை செய்கிறேன். I choose to serve, I desire to serve. I am among you as the one who serves. பணிவிடை செய்கிறவனாய் நான் உங்கள் மத்தியில் காணப்படுகிறேன். In our modern world today, we hear good sermons. We hear good sermons. We have so much of videos that is going on. We have quotes, very powerful, wonderful, meaningful quotes. We have statements and beautiful profile status today. நம்ம இந்த வாழ்கிற நாட்களிலே அதிகமான பிரசங்கங்கள், வீடியோஸ், நல்ல சொற்கள், வார்த்தைகள், கருத்தான வார்த்தைகள் அதிகமாய் பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கு மாண்டி தேர்ஸ்டே ஆரம்பிச்ச உடனே எவ்வளோ வாட்ஸ்அப், அப்பா ஹோலி வீக்
So much of messages, good. We encourage one another. ஒருத்தரை நாம் உற்சாக படுத்தும்படியாய் செய்கிறோம். We do that to encourage one another. I hope so. But as we share, as we do so much of that, அதை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய what is missing probably is that messages is not going into our hearts. அந்த சத்தியங்கள் காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் நுழையாமல் செயல்படாமல் we share, sadly it is not practiced by those who preach it or even share it. I can give a beautiful sermon today and people can come and say, wow, very nice. But if I don't practice what Jesus is teaching, then it is just a worthless act of impressing people. நான் இங்கே பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்டு அநேகர் அருமையா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் பிரசங்கித்த நான் அதை செயல்படுத்தாமல் இருப்பேன் என்றால் அது மற்றவர்களை கவரும்படியாக செய்த ஒரு செயலாயிருக்கும், வெறுமையான ஒரு காரியமாயிருக்கும். It will be an empty act, useless for my own benefit. But as we hear, as we listen, நாம் கேட்கும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் பேசுகிற காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? What am I to do? So in the gospel reading from John chapter 13, Jesus at the feast of Passover, as he is sharing the meal with his disciples, தம்முடைய சீஷர்களோடு இயேசு அந்த பஸ்காவை கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டத்தில் அவர் எழுந்து சீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவி முடிக்கிறார். He gets up, washes the feet of the disciples. If you were there, you were like, wow, Jesus, wonderful. How can you do this? ஒருவேளை நாம் அங்கே அமர்ந்திருப்போம் என்றால் நாம் இயேசுவை பார்த்து ரொம்ப மெய்மறந்து, ஆண்டவரே இப்படி உம்மாலே இவ்வளவு தம்மை தாழ்த்தி சீஷர்களுடைய கால்களை கழுவ முடியும், ரொம்ப ஆச்சரியமான இருக்கிறதே என்று நாம் சொல்லி இருக்க கூடும். But Jesus doesn't end there. இயேசு தம்முடைய செயலை, தம்முடைய போதனை அங்க முடிக்காமல் he comes to a later part. Then he asks them, do you understand what I have done? நான் செய்த காரியம் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா? Do you understand? Are you processing this? Are you thinking through what is happening here? இங்கே நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா என்று தம்முடைய சீஷர்களுக்கு அந்த கேள்வி கேட்கிறார். But then he says in verse 15, 15வது வசனத்தில் இவனமாய் சொல்கிறார், for I gave you an example that you also should do as I did to you. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போகிறேன், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படியாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். An example of what? Washing feet? Is that all? கால்களை கழுவுவதற்கு ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறதற்காக செய்தாரா? No. The example of servanthood. சேவை செய்கிற உதாரணத்தை, ஒரு மாதிரியை இயேசு நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். Jesus, the King of Kings, humbles himself to wash the feet of his own disciples, people he has been training. And that is the humility of this Lord Jesus. இது நம்முடைய கர்த்தர் இயேசுவினுடைய தாழ்மையின் உதாரணத்தை, சிறந்த உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். For I gave you an example that you also should do as I did to you. We hear what Jesus says. இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிறோம். We hear it every day in different ways and different means. But the question is, do we do what he wants us to do? எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கை, பெருமை, சுவாபம், குணாதிசயம் அந்த காரியங்களிலிருந்து தடுக்கிறதா? Or does our life, our pattern, our behavior, character, pride
stop us from becoming what Jesus wants us to become. The last 4 days we have been meditating about following the footsteps of Jesus. கடந்த 4 நாட்கள் இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றுவதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். It is our calling. நம்முடைய அழைப்பு அதுதான். அவரை பின்பற்றணும். Must follow him. பாடுகள் வரும் பொழுதும் பின்பற்றணும். Even when there is suffering, we must follow. Even when there is temptation, we must follow. சோதனை வந்தாலும் பின்பற்ற வேண்டும். And we must walk in the way of holiness like Jesus did. இயேசு வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையை நாமும் பின்பற்ற வேண்டும். To follow in the footsteps of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பின்பற்ற வேண்டும் என்றால் விசுவாச பிரயாணத்தில் செல்ல வேண்டும். We must walk in the journey and in the walk of faith. Today we see Jesus, the greatest servant of all. All time, anytime, he is the greatest servant. Yet he is the greatest example for each one of us. இயேசு கிறிஸ்து தான் சிறந்த ஊழியர் என்று நாம் சொல்லுவோம். அவர்தான் நமக்கு சிறந்த மாதிரியாயும் இன்றைக்கு நமக்கு காணப்படுகிறார். அவரை பின்பற்றுவது நம்முடைய கடமை, நம்முடைய ஊழியமாய் இருக்கிறது. To follow him is our call, is our responsibility. Let's just bow our heads for a moment of silence as we reflect upon his word. அவருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிக்கும் பொழுது அப்படியே மௌனமாய் அமைதியாய், am I a servant like Jesus? இயேசுவை போல் நான் பணிவிடை செய்கிறவராய் இருக்கிறேனா என்ற கேள்வி. Do I serve in my home? என்னுடைய வீட்டில் நான் பணிவிடை செய்கிறேனா? Do I serve in my workplace? வேலையிடத்தில் பணிவிடை செய்கிறேனா? Do I serve in God's church? தேவனுடைய திருச்சபையில் நான் பணிவிடை செய்கிறேனா? Do I serve in the community? சமுதாயத்தில் பணிவிடை செய்கிறேனா? As you find the answers for each of these questions, we will know where we are and how far we are from becoming more and more like Jesus. இந்த கேள்விகளுக்கு பதில் வரும் பொழுது நாம் எவ்வளவு தூரமாய் இயேசுவை போல மாறுவதில் தூரமாய் காணப்படுகிறோம் என்று உணர்வோம். இன்றைக்கு கர்த்தர் சேவை செய்ய வந்தார். சேவை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். Jesus came to serve. Let us also desire to serve like Jesus. Every opportunity, any opportunity to serve the Lord is a joy unto his children. கர்த்தருக்கு சேவை செய்கிற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். Father, we thank you for the example of our Lord Jesus, that like him we desire to serve. We desire to serve, to become like Jesus, the greatest servant of all. Break anything and everything that is a hindrance in our lives to becoming like Jesus. Renew, transform us, that we will hear and do and become like Jesus. We submit and surrender all these prayers through his name. In Jesus' name we ask and pray, and all God's people say, Amen.